இருங்க இந்த வீடியோவை பார்க்காம போனால் உங்களுக்கு தான் லாஸ். உங்ககிட்ட பியூர் ஐம்பொன் நகைகள் இருந்ததுன்னா 20 செகண்டில் அதை எப்படி ரீபாலிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம வாங்கி வச்சிருக்க ஐம்பொன் நகைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். மெட்டி, வளையல், மோதிரம், எதுவாக இருந்தாலும், காப்பு, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 20 செகண்ட் போதுங்க அதை வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே கிடைக்கும். சால்ட் உப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சால்ட் உப்பு, அதே மாதிரி எலுமிச்சப்பழம், இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். சிம்பிள் மெத்தடு. அதை எடுத்து நீங்கள் அழகாக எலுமிச்சப்பழத்தை அரைஞ்சிட்டு எந்த பொருள் நீங்கள் ஐம்பொனில் தான் வாங்கி வச்சுருக்கீங்க, பியூர் ஐம்பொனில் தான் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அது அப்படியே உங்களுக்கு பழையபடி நீங்கள் புதுசாக வாங்கும்போது என்ன மாதிரி ஒரு கலரில் இருந்ததோ அதே கலரில் உங்களுக்கு திரும்பவும் வந்துடுங்க. அதாவது நான் சொல்கிறது ஐம்பொன் நகையாக இருந்துச்சு அப்படின்னா அது பழைய கலருக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நிறைய பேர் காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன்னாலே என்னன்னு தெரியாமல் வளையல் வாங்கி கருத்துடுச்சுங்க, நான் 6 மாதம் 1 வருஷம் போடாமல் இருந்துட்டேன், அந்த நகை அப்படியே கருப்படைஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஐம்பொன்னுக்கு அழிவே கிடையாது. அதனால தான் அதை தேடி தேடி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பஞ்சலோக நகைகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவாக உடஞ்சி போகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 மாதம் வந்து அதை அப்படியே வச்சுருந்த பேங்கிள்ஸ்லாம் எடுத்து தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் தேய்ச்சி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஐம்பொன் நகைகள் வந்து கருப்பாக இருக்கேம்மா, வரும்போதே ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னம்மா இது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்கா மாதிரி. நாங்கள் உடனே சொல்கிறது அவங்களுக்கு சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக ப்ரொடக்ஷன் முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா அது அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக என்ன ஆகுனா அது கொஞ்சம் லைட்டாக கருப்படைஞ்ச மாதிரி தான் போகும். அது கருப்பு சொல்ல முடியாது, நம்ம பழைய கோல்டு இருக்கு இல்லையா அந்த கலரில் வரும். ஆனால் நம்ம கையில் அதை நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம கையில் போட்டாலே அந்த பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோ ஆகிட்டே வரும். நீங்கள் உங்களோட பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது க்ளோ ஆகிட்டே வரும். அதனால் ஐம்பொன் நகைகளை பொறுத்த வரைக்கும் வாங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கருப்பாக இருந்தால் கூட பயப்படாதீங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி வராது. நாங்களே வந்து நியூ ப்ரொடக்ஷன் பண்ண வந்து எல்லாத்தையுமே மூவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒரு சில டிசைன்ஸ், ஒரு சில வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு 2 மாதம் 3 மாதம் நாங்கள் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதோடு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஒரு சில நகைகள் அந்த மாதிரி கருப்படைஞ்சு வரும். பட் அதையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரீபாலிஷ் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும், எனக்கு அனுப்பும் போதே புதுசாகவே அனுப்பிச்சிருங்கப்பா எனக்கு, இல்லை நீங்களே வந்து ரீபாலிஷ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாலும் அனுப்புவோம். எல்லாமே புது நகைகள் தான், சரிங்களா? இப்போ ஒன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி ரீபாலிஷ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா கிடையாது. இது ஒன்லி வந்து நாங்கள் புதுசாக இருக்கிற நகைகளை சேல் பண்ணுற இடம். அதை திருப்பி ரிட்டன் எடுத்துக்கிறதோ திருப்பி ரீபாலிஷ் பண்ணி நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ண அந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நகைகள்லாம் வாங்கிப்பீங்களா, திருப்பி வந்து பழைய நகைகள்லாம் வாங்கிப்பீங்களான்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்ககிட்ட. பட் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒன்ஸ் இதை நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் அதை வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கணும். அது சிம்பிள் மெத்தட் தான். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வாங்கும் போதே எனக்கு இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுப்பா, நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்தது, பட் ரிசீவ் ஆகும்போது ப்ராடக்ட்ஸு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா பயப்படவே வேண்டாம். அதுக்கு தான் நியூ ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ரிட்டர்ன் பாலிசி அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஆஃப்டர் ப்ராடக்ட்ஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்போம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை எங்களுக்கு ரிட்டர்ன் போட்டலாம். ரிட்டர்ன் பாலிசி அவைலபிள் இருக்குது. ஸோ சைஸ் இஷ்யூ வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்லேயுமே பிள்ளைங்கள்லாம் ஸ்கேல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேலுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேங்கிள்ஸ் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சேம் சைஸு சேம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இன்கேஸ் அதுலேயும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பாலிசி அவைலபிள் இருக்குது, நீங்கள் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட A to Z என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு வெப்சைட் அவைலபிள் இருக்கிறதுனால வெப்சைட்டில் கூட நீங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கலாம். அதாவது ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரீசேல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் ஓன் யூஸ்க்கு கூட வாங்கிக்கலாம். இந்த பேங்கிளோட ரேட் பார்த்தீங்கன்னா 295 rupees பியூர் ஐம்பொன் பேங்கிள். இந்த மாதிரியான ஆஃபர் ரேட்டுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஐம்பொன் நகைகள் வாங்கி என்னன்னு தெரியாமல் தூக்கி போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.